பாரதி வாங்குகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னார். பாரதிதாசன் தமிழ்நாடு புகழ் பெறவில்லை, இந்த வையகமே புகழ் பெற்றிருக்கிறது என்று சொல்வார். அந்த பாரதிதாசனின் புகழ் மொழிக்கு ஏற்ப இங்கே திருவள்ளுவர் விழா நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை பற்றி நான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறேன், சரியாக பேசு என்று அவர் என்னை அச்சுறுத்தி இருக்கிறார் என்றே நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த திருவள்ளுவர் விழா என்பது ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்பார் சுந்தரவார். அந்த வகையிலே இது புரட்சி விழா என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். மோடி அவர்கள் கூட எங்கு போனாலும் தன்னுடைய மழலை மொழியில் ஒரு திருக்குறளை எடுக்கிறார், தமிழின் பெருமையை சொல்வார். அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். தொடக்க உரை நிகழ்வுகளுக்கு நம்முடைய பாவலர் புறமொழி ஐயா அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் பொருள் செய்ய அரங்காவலராக இந்த பொங்கி இளையோர் இலக்கிய இயக்கத்தில் இருக்கிறார்கள். 1943 ஆண்டு தஞ்சாவூரிலே பிறந்தவர்கள் ஐயா அவர்கள். பாவேந்தரையும் தந்தை பெரியாரையும் அவர்கள் மிக திருக்குறளையும் அதிகமாக தாங்கி பிடிக்கக்கூடியவர். பல்வேறு அமைப்புகளிலே அவர் சிறப்பாக இருந்திருக்கிறார். பாவாணர் தமிழ் இயக்கம், அதுபோல தமிழ் இயக்கம் என்ற ஒரு பெரிய அமைப்பு தஞ்சையிலே தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. தொல்காப்பியர் கழகம் தஞ்சையிலே பெரிய சான்றோர் பெருமக்களார் பாவலர் பாலசுந்தரம், பெரியார் பெருமையாளர் ஐயா ராமநாதன் இவர்கள் எல்லாம் முன்னிட்டு நடத்திய அந்த தொல்காப்பியர் கழகத்திலே இணைந்தவர், பணியாற்றியவர். அங்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனை வரவழைத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அப்படி நேராக பாரதிதாசனை கண்டு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் நம்முடைய பாவலர் ஐயா அவர்கள். குன்றக்குடி ஆதீனத்திலே அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். காரைக்குடி கல்லூரியிலே அவர்கள் நூலகராக இருந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் தணிக்கையாளராக இருக்கிறார்கள். திருச்சியிலே புரட்சி பாவேந்தர் பேரவை, ஐயா நம்ம கல்லூரி முதல்வர் சொன்னாங்க இல்லையா, ஒரு பேரவை பாவேந்தர் பெயரிலே ஒரு பேரவை நாங்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை தொடங்கி வைத்த பெருமை இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா செந்தலை கௌதமன் ஐயா அவர்கள் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள். மிக சிறப்பாக இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினோம். அப்படி பல்வேறு சிறப்புகள் பொருந்தியவர், நல்ல கவிஞர் பாவலர் புறமொழி ஐயா அவர்கள். நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். பல இதழ்களிலே, தென்மொழி போன்ற இதழ்களிலே இவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. அதோடு சிறுகதை கூட எழுதியிருக்கிறார். சிறுகதை எழுதி அது பத்திரிகையை வந்திருக்கிறது. இப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் பெயர்களை சூட்டியவர். தமிழ் கொடி, இளந்தமிழன், இப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டியவர் அவர்கள். தமிழரின் தமிழ் குழந்தை தமிழ் பெயர் பெறுதல் வேண்டும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படி பெயர் சூட்டியவர். அவர் சாதி மறுப்பு, சமய மறுப்பு இதற்கெல்லாம் உடன்படக்கூடியவர். தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சுயமரியாதை திருமணங்களை நடத்தி வைத்தவர். இப்படிப்பட்ட நம்முடைய பல்வேறு சிறப்புகள் பொருந்திய ஐயா அவர்கள் பொங்கு தமிழ் இளைவர் இயக்கத்தினுடைய பொருள் செய் அரங்காவலர் அவர்கள் இப்பொழுது தொடக்க உரை நிகழ்த்துவார். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறு இரண்டடிகள் அள்ளுதொரும் சுவை உள்ளுதொரும் உணரமாகும் வண்ணம் கொள்ளும் அறம் பொருள் இன்னும் கொடுத்த திரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் தமிழ்நாடு, பெற்றதே புகழ் வையகமே. பாரதி வாங்குகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னார். பாரதிதாசன் தமிழ்நாடு புகழ் பெறவில்லை, இந்த வையகமே புகழ் பெற்றிருக்கிறது என்று சொல்வார். அந்த பாரதிதாசனின் புகழ் மொழிக்கு ஏற்ப இங்கே திருவள்ளுவர் விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு இடமளித்து தலைமையும் ஏற்று ஒரு புரட்சி சின்னமாகவே அந்த சின்னத்தை அவருடைய சட்டையை நான் பார்த்தேன். அதை அவர்கள் விரும்பி அதை யதார்த்தமாக போட்டாரோ தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு அவர் அணிந்து வந்த சட்டை ஒரு நிகழ்ச்சியாகவே நான் காண்கிறேன். அவருக்கு முதலில் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எனக்கு உறுதுணையாக இருந்து வரவேற்புரையாற்றிய தம்பி முனைவர் நெடுஞ்செழியன் அவர்களையும்
வாழ்த்து வழங்குவது. அதே போலத்தான் செயலவர்கள், அவர் பேர் செயலாளராக இருந்தாலும் நான் அவரை செயல் பிரிவுதான் அழைத்து எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அவர் என்னை குறிப்பிட்டது அறிமுகமாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை, ஒரு அச்சுறுத்தலாக எடுத்துக்கொள்கிறேன். உன்னை பற்றி நான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறேன், சரியாக பேசு என்று அவர் என்னை அச்சுறுத்தி இருக்கிறார் என்றே நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த திருவள்ளுவர் விழா என்பது ஒரு 3 செய்திகளை உள்ளடக்கியதாக நான் பார்த்தேன். கருத்துக்கள் அடிப்படையில் உலகாகிய நூல் என்றாலும் மொழி அடிப்படையில் தமிழுக்கு உறவானது திருக்குறள் என்றால் வாசகம் மாணிக்கம் அவர்கள். அந்த வகையிலே பார்த்தால் இதை தமிழ் விழா என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போலத்தான் இது எழுதியவர் திருவள்ளுவர் ஒரு தமிழர் என்பதால் இது தமிழர் விழா என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சமய கணக்க வழிவழி கூறாது பொருள் இது என்று உணர்த்திய நூல் திருக்குறள் என்பவர் கல்லாமனார். அதே போலதான் மனோன்மணி எழுதிய சுந்தரனாரும் வள்ளுவரிசை திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தவர்கள் உள்ளுவரோ மன ஆதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்பார் சுந்தரனார். அந்த வகையிலே இது புரட்சி விழா என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 செய்திகளை உள்ளடக்கிய ஒரு விழாவாக இதை நாம் காண்கிறோம். திருக்குறள் பரவி கொண்டிருக்கிறது. நீங்களெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நினைக்கிறேன். குறிப்பாக விஜய் டிவியிலே சனி ஞாயிறில் சிறுவர் சிறுமியர்களுக்கு பாட்டு போட்டி நடக்கிறது. அந்த பாட்டு போட்டியிலே டார்ஜிலிங்கிலிருந்து வந்த ஒரு சிறுமி, அவருடைய பெயர் என்னுடைய வாயிலை நுழையவில்லை, ஆனால் அவருடைய வாயிலை திருக்குறள் வருகிறது. அவர் 4-5 முறை அந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒரு திருக்குறளை சொல்லித்தான் அந்த பாட்டை அவர் தொடங்குவார். இத்தனைக்கும் ஒரு 10 வயது சிறுமி டார்ஜிலிங் வரை இந்த திருக்குறள் பரவி கொண்டிருக்கிறது. ஏன் நம்முடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் கூட எங்கு போனாலும் தன்னுடைய மழலை மொழியில் ஒரு திருக்குறளை எடுத்துவார், தமிழின் பெருமையை சொல்வார். அவர் சொன்ன ஒரு குரல் தான் நான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன், அவர் எங்கே இருக்கிறது என்று. அத்தான் அவர்களே இன்னும் மக்கள்லாம் புறத்து புகழவில்லை என்று ஒரு கூட்டத்தை அவர் சொன்னார். அவர் ஒரு பெண்ணாக என்று சொல்லியிருந்தார். கிராமத்துப்பாலில் இடம்பெற்றிருந்தால் அந்த குரலை பொருத்தமாக இருக்கும். ஆனால் அது வந்த இடத்திற்குதான் நான் தெரிந்தது அறத்துப்பாலில் வருகிற அறத்தான் வருவதே என்றும் மக்கள்லாம் புறத்த புகழவில்லை என்பது. மோடி தலைமை அமைச்சர் மூலமாக இந்த திருக்குறள் உலகெங்கும் பரவுகிற ஒரு அமைதியை நாம் பெறுகிறோம். அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அதனால்தான் திருவள்ளுவரை எங்கேயும் ஓடங்காமல் ஒரு இடத்தை கட்டி போட்டு இருக்கிறார்கள். அது இந்த சிலை திறப்பு விழா கூட இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது. அதையும் நாம் முயற்சி செய்து அந்த திறப்பு விழாவுக்கு நாம் வலியுறுத்த வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டானியா என்ற ஒரு பிஸ்கட் இப்போது திருக்குறளை ஒவ்வொரு பிஸ்கட் கொண்டியும் ஒரு திருக்குறள் இருக்கிறது. அவர்களுக்கு நாம் நம்ம இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஆக இந்த விழா என்பது தமிழ் விழா, தமிழ் விழா, பகுத்தறிவு விழா என்று எடுத்துக்கொண்டது நாம் இதை சிறப்பாக நிகழ்த்துவோம் என்று கூறி என்னுடைய உரையை நன்றி.